அண்ணாச்சி ஒரு மை கவர் கொடுங்க. என்னம்மா மொய் கவர் வேணுமா? தோத்தரம்மா. இந்தாம்மா. அவளுக்கு வைக்க போற மொய் 50 பைசா. ஏம்மா 50 பைசாவை மொய் வைக்க போற? அண்ணாச்சி 50 பைசா வைக்கிறேன்னு சொல்லிட்டு நான் அசிங்கமா நினைச்சுக்காதீங்க. அந்த காலத்துல 50 பைசா வச்சு 5 ஏக்கரே வாங்கலாம் தெரியும்ல. ஏண்டி அந்த காலத்துல 50 பைசா வச்சு 5 ஏக்கர் வாங்கலாண்டி. இந்த காலத்துல என்ன பண்ண முடியும்? 50 பைசா மொய் வைக்க போறலாம். மொய் கவரே இப்போ 1 ரூபா ஆயிடுச்சு. மொய் கவர் காசு கொடுக்காம போய். சத்தியமா எனக்கு இங்கிலீஷ் தெரியாது. ஏதோ 1-2 இங்கிலீஷ வச்சு இந்த ஊரை ஏமாத்திக்கிட்டு இருக்கேன். நீங்க சித்தி எனக்கு ஒரு டவுட். என்னடி 5 பொண்ணை பெத்தா அரசனும் ஆண்டி ஆகணும் பழமொழி இருக்குல்ல? ஆமா, அதுக்கு என்ன? 5 பொண்ணை பெத்தா அரசி தானே ஆண்டி ஆகணும். அரச எப்படி ஆண்டி ஆக முடியும்? இந்த குந்தானிய கூறு போட்டு கோயம்பேடு சந்தையில வித்துட்டு வந்துரு. நட்பு பெருசா காதல் பெருசா? துட்டு தான் பெருசு. துட்டு இருந்தா இது ரெண்டும் நம்ம தேடி வரும். யோ மாமா, காலையில 4 மணிக்குலாம் எழுப்புடியா? ஏண்டி வாக்கிங் போறியா? இல்லடி. டிஎன்பிசிக்கு படிக்க போறியா? இல்லையா. கோலம் போட போறியா? இல்லடி. கோயிலுக்கு போறியா? இல்லையா. அப்புறம் எதுக்கு 4 மணிக்கு எழுப்ப சொல்ற? போனுக்கு சார்ஜ் போடணும். இவளெல்லாம் சாணியல்ல வச்சானா சரிப்பட்டு வருவா. இங்கிலீஷ்ல பேசும், ஆனா ஒரே ஒரு வார்த்தை மட்டும்தான் பேசும். அதுக்கு மேல பேசவே பேசாது. மகாலட்சுமி, ஏப்ரலுக்கு அடுத்த மாசம் என்ன மாசம்மா? அடியே, நீ முறுக்கு சாப்பிடுற அழக பாக்கும்போது எனக்கு ஒரு கவிதை தோணுதுடி. கவிதையா? சொல்லு சொல்லு ப்ளீஸ் ப்ளீஸ். எனக்கு கவிதைனா ரொம்ப பிடிக்கும். ஒரு கிறுக்கு முறுக்கு சாப்பிடுகிறது அப்படி போறாங்க. கழுதைக்கு கவிதை கேக்குது. அக்கா, இந்த ஊர்ல சாப்பாடு எங்க விக்கும்? இந்த ஊர் இல்லப்பா, நீ எந்த ஊருக்கு போனாலும் சாப்பாடு தொண்டையில தான் விக்கும். அறிவுக்கு ஆரத்தி எடுத்து அரச மரத்துக்கு அடியில புதைச்சு புரண்டி போடி. சந்தன ஊதுபத்தி போல இருக்கே. ஊதுபத்தி பற்ற வச்சாதான் வீடே வாசமா இருக்கும். செல்லம், எப்படி இருக்கு ஊதுபத்தி வாசம்? அது ஊதுபத்தி இல்லப்பா, கொசுபத்தி. ஏன்டி இவ்வளவு கோவமா வர? பக்கத்து வீட்டுக்காரன் வெளிநாடு போய் 12 சென்ட் வாங்கியிருக்கான். எதிர்த்த வீட்டுக்காரி பீத்திக்கிறா. அதுக்கு ஏன்டி ஏத்த வீட்டுக்காரி பீத்திக்கிறா? அதெல்லாம் உனக்கு எதுக்கு? உன்னால 2 சென்ட் இடம் கூட வாங்க முடியலையா? ஏன் உணர? அவ 2 ஏக்கரா கேட்டா 2 சென்ட் இடம் தானே கேக்குறா. வாங்கி கொடுக்க வேண்டியதானே? டேய், அவன் வெளிநாடு போய் 12 சென்ட் இடம் வாங்கலடா. 12 சென்ட் பாட்டில் வாங்கியிருக்கான். அதான் இவன் உளறிட்டு இருக்கான். குந்தாணி நினைச்சண்டி. உணர 2 சென்ட் வேண்டாயா, 1 சென்ட் இடம் வாங்கி 9 அடி குழி தோண்டி அப்படியே நிக்க வச்சு போச்சு.